வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஆப்டிடியூட்ல நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடா 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் டீட்டெயிலா பார்த்தோம். அதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கு, ஒவ்வொரு டைப்புக்கு என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றது, அது எல்லாமே டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா, கம்ப்ளீட்டாவே ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசை ரிலேட்டடா என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்றது, இதை டீட்டெயிலா பார்த்தலாம். இப்போ முதல்ல ஜியாமெட்ரிக் பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8 இந்த மாதிரி சீரீஸ் போச்சுன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன இருக்கு, 2 + 2, அடுத்து 4 + 2, அடுத்து 6 + 2, இந்த இடத்துல என்ன ஆட் ஆயிருக்கு. அப்ப என்ன, இதை பார்த்தோன்னே சொல்லலாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் இருக்கு. ஏன்னா நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன, இந்த மாதிரி காமனா ஆட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது கூட்டுத்தொடர் வரிசையில ஃபாலோ ஆகும்னு சொல்லுவோமா. இப்ப அதே இது 2 இருக்கு, 4 இருக்கு, அதே இது 8 ஆகுது, 8 16 ஆகுது, இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன ஆகுது, 2 2ஆல மல்டிபிள் ஆகுது, அடுத்து 4 2ஆல மல்டிபிள் ஆகுது, அடுத்து 8 2ஆல மல்டிபிள் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா 2 மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு. இப்போ மல்டிபிள் ஆகிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளான, இதை பார்த்தோன்னே சொல்லிட்டு மல்டிபிள் ஆகுது. இது பெரிய பெரிய நம்பர் கொடுத்தோம், அதை எப்படி அது ஜிபிஎஃப் ஃபாலோ ஆகுதா இல்ல ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதுன்னு பாக்குறதுக்கு நம்ம ஏபிஎஃப் ஃபாலோவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன பார்த்தோம், காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது டின்னு வச்சோம். என்ன பண்ணிருப்போம், T2 - T1 ஈக்குவலன்ட் T3 - T2 அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்ட் 1 இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம டீடைல் லேர்ன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னு பார்த்துட்டு வாங்க, ஏன்னா ஒரு கன்யூஸ் சீரிஸா தான் இருக்க போகுது. இது ஏபிக்கானது. அதே இது ஜிபி. இப்போ ஜியாமெட்ரி ப்ரோக்ரஷன் இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அது ஜிபிஎஃப் ஃபாலோ ஆகுதா இல்ல ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதா பாக்குறதுக்கு ஜிபிக்கு ஃபார்முலா என்னன்னா காமன் ரேஷியோ பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ காமனான ரேஷியோ பார்க்கணும். ஏன் ரேஷியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, மல்டிபிள் ஆகி போகுது. இப்போ மல்டிபிள் ஆகும்போது என்ன பண்ணுவேன்னா இது டிவைட் பண்ணி பார்ப்பேன். அப்போ காமன் ரேஷியோ நான் 6 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா T2 பை T1, அப்படி இல்லையா T3 பை T2. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். செகண்ட் என்ன தெரியும்னா, ஓகே முதல் ஒரு கொஸ்டின் கொடுத்தானே என்ன, அது என்ன ஜிபிஎஃப் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஜிபிஎஃப் ஃபாலோ ஆன இப்ப 2, 4, 8 இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போதுன்னா இதோட சம்மு கேட்கறான்னு வச்சுக்கலாம். சம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியணும். எஸ் என் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஈக்குவலன்ட் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆறு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த காமன் ரேஷியோ பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த காமன் ரேஷியோ ஆர் 1 விட பெருசா இருந்துச்சுன்னா, அப்ப என்ன முதல் கொஸ்டின் பார்த்தோன்னே அந்த காமன் ரேஷியோ நம்ம எடுத்துடணும். எடுத்து அது 1 விட பெருசா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ல சம்மு கேட்டா இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும். இது இல்ல, இப்ப ஆர் என்னன்னா 1 விட கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன ஃபார்முலானா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு அதே ஏ தான் இங்க என்ன 1 மைனஸ் ஆர்ன்னு போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப என்ன 1 மைனஸ் ஆர் அப்படின்னு வரும். நம்மளுக்கு தெரியும் ஏ என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம், என் என்ன நம்பர் ஆஃப் டேர்ம், ஆர் என்ன காமன் ரேஷியோ, அதையும் எழுதிடும். ஸோ ஏ என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கானது. ஸோ ஏ என்ன ஃபர்ஸ்ட் டேர்முக்கானது, என் என்னன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம். ஸோ எவ்வளவு டேர்ம் இருக்கோ அதை சொல்றதா நம்பர் ஆஃப் டேர்ம். ஆறு காமன் ரேஷியோ, அது என்னன்னு சொல்லி முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது என்னன்னா சம்மு கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுல என்னன்னா இந்த சம் பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலால என்ன சில ட்விஸ்டடான கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி இருக்குன்னா அது தேர்ட் அப்படின்னு வச்சுக்கேன். அதாவது 2, 4, 8, 16, 32 இப்படியே போகும்போது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது அதோட சம்மு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கிட்டான்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன, எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு வரும். ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலால இருக்க இந்த 1 மைனஸ் ஆர் பவர் என்று இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்னன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. எப்போ அப்படின்னு பார்த்தா இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்து அதோட என்ன சம்ம கேட்டா இதை கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா நான் ஃபோர்த் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது nth டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபைன் nth டேர்ம். அதனா nth டேர்ம் 2, 4, 8, 16, 32 இப்படி போதான். இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இப்ப 11வது டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து ஆரம்பிக்குது, ஓகே. ஆனா 11வது டேர்மோட என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்கும்போது இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன, எப்படி இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இதே பேட்டர்ல ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க என்ன
டி பவர் என் ஆர் வந்து எல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல் வந்து இதுல கண்டுபிடிக்க, அதாவது இந்த சீரீஸ்ல நமக்கு 11ஆம் டேர்ம் கேட்டிருக்காங்கன்னா இந்த 11ஆம் டேர்ம் தான் இந்த கேட்ட கேள்விக்கு வந்து லாஸ்ட் டேர்ம். அப்ப நான் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போறேன்னு அர்த்தம். இல்லையா, டி வந்து என்ன, டேர்மோட நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் என்னன்னா ஏஆர் என் மைனஸ் ஒன். இதுல ஏ வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், என் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஆர் வந்து என்ன அப்படின்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து ஃபோர்த். ஃபைனலா வந்து லேர்ன் பண்ணணும். ஃபைனல் வந்து ஜிபியோட என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி ஏபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஏபியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஏ ஏ பிளஸ் டி அப்படின்னு வரும், ஏ பிளஸ் வந்து 2D அப்படின்னு வரும். இந்த மாதிரி என்னன்னா போயிட்டே இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட வந்து ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதாவது டிஎன் இந்த டேர்மோட இதுதானே கண்டுபிடிக்கணும். டிஎன் சீக்வல் என்ன, ஏஆர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கா. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா என் வந்து ஒன்னு அப்படின்னு, அதாவது என் ஒன்னு போனா என்ன ஃபர்ஸ்ட் டேர்முக்கானது. அப்ப டி பவர் ஒன்னா ஈக்குவல் என்ன, ஏ அப்படியேதான் இருக்கும் இன்ட்டு ஆர் இருக்கு. எண்ல வந்து ஒன்னு போட்டோம் அப்படின்னா அப்போ ஒன்னு மைனஸ் ஒன்னு ஜீரோ ஆகும். ஆர் பவர் ஜீரோ என்ன ஆகும், இதோட இதுலயும் நம்ம பவர்ல ஜீரோ பண்ணா அது ஒன்னு வேல்யூ. அப்ப ஏ சீக்வல் டு ஒன்னு என்ன வரும், நம்மளுக்கு ஏ தான் வரும். அடுத்து என்ன எடுக்கலாம், என் சீக்வல் 2, ரெண்டாவது டேர்மோட 2 ஏ அப்படிதான் இருக்கும். ஆருக்கும் என் வந்து 2, அப்போ ஒன்னுன்னு வரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஏ ஆர் அப்படின்னு வரும். அதே மாதிரி என்னன்னா என் சீக்வல் டு நம்ம 3 எடுத்துன்னு வச்சுக்கலாம். அப்ப டேர்ம் 3 இதுல என்ன ஏ இன்ட்டு ஆறு 2 அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும், ஏஆர் 2 அப்படின்னு வரும். இதுல வரும், இதுல வந்து நல்லா கவனிக்கலாம், ஒரு பேட்டர்ன் ஃபாலோ தான். ஏ ஏஆர் ஏஆர் 2, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும்போது வெறும் ஏ தான். ரெண்டாவது வந்து என் எடுக்கும்போது வந்து ஏஆர்னு வருது. மூணாவது எடுக்கும்போது என் வந்து 3ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன 2 ஆர் 2 அப்படின்னு வருது. அப்ப என்ன ஏ ஏஆர் ஏஆர் 2 ஏஆர் 3 இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓடுது, செகண்ட் டேர்ம் ஓடுது, தேர்ட் டேர்ம் ஓடுது, ஃபோர்த் டேர்ம். இதான் என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு வந்து டைரக்டாவே கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அப்ளை பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். இது எல்லாமே நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டினை கொடுத்தனே அது ஜிபிஎஃப் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம காமன் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு T2 பை வந்து T1 இல்லையா, ஈக்குவல் டு T3 பை வந்து T2. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். காமன் ரேஷியோ கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த இது ஈக்குவலண்டா இருந்துச்சுனாவே என்ன அது வந்து என்னன்னா ஜிபிஎஃப் ஃபாலோன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். அடுத்து என்ன கேட்பாங்க, சம் வந்து கேட்பாங்க. சம் இப்ப இந்த காமன் ரேஷியோ ஆர் வந்து ஒன்னை விட பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா, ஒன்னை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. அதே இது வந்து என்னன்னா இன்ஃபினிட் வரைக்கும் ஒரு சீரீஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து சம் கண்டுபிடிச்சோம், அதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ பை வந்து 1 மைனஸ் ஆறு. இல்ல இதே இது வந்து இந்த டேர்ம் 11ஆவது டேர்ம் கண்டுபிடிங்க, 21ஆவது டேர்ம் கண்டுபிடிங்க, ஒரு சீரீஸ்ல இந்த டேர்ம் வந்து கண்டுபிடிங்கன்னு சொன்னா அதை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா என்ன, ஏஆர் என் மைனஸ் ஒன். இது எல்லாமே ஃபார்முலா ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபார்முலாவை டைரக்டா நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டாபிக் ரிலேட்டடா படிக்க போறோம்னாவே ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை மட்டும் வந்துன்னா கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ரிலேட்டா கேட்கும்போது நம்மளால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ என்னன்னா எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோசஸ்ல காமன் ரேஷியோ வந்துன்னா டைரக்டா கேட்பாங்க. இல்லையா nth டேர்ம் இந்த டேர்ம் கண்டுபிடின்னு கேட்பாங்க. இல்லையா சம் ஆஃப். இந்த 3 பேட்டர்ன்லாம் என்ன அப்படின்னா ஜிபில இருந்து கொஸ்டின் வரும். இந்த 3மே வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இன்னும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அவங்க டைரக்டாவே சொல்லிட்டாங்க. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் T2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, T3 ஓட வேல்யூ கொடுத்துட்டு காமன் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. காமன் ரேஷியோ T ஈக்குவல் டு என்ன, T3 பை T2 பை வந்து T1 ஈக்குவல் டு என்ன T3 பை வந்து T2. இங்க T3யும் T2ம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டா என்ன இதை மட்டும் வந்து பார்த்துக்கலாம்ல. T3 ஓட வேல்யூ வந்து 1/5, T2 வந்து 3/5. இந்த 5யும் 5யும் வந்து அடியாரும் 1/3 இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து B தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபின்னு சொல்லிட்டு ஏஎம் மைனஸ் ஒன்னு ஏஎம்மா ஏ வந்து எம் பிளஸ் ஒன். இப்போ நான் காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதே தான் T2 பை வந்து T1. ஸோ ஏ பை எம் டிவைட் பை வந்து ஏ எம் மைனஸ் என்னன்னு எடுப்பேன். இப்போ இந்த கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா, அதாவது மேலே இருக்கிறது ஏ பவர் எம் அப்படிதான் இருக்கும். இப்போ கீழே இருக்க ஏ மைனஸ் வரணும் வருமா, எம் மைனஸ் என் அப்படின்னு வரும். இப்போ ஏ பவர் எம் இருக்கு இன்ட்டு ஏ இருக்கு, மைனஸ் சொல்ல கொண்டு போவோம், மைனஸ் எம் பிளஸ் என்னன்னு வரும். இப்போ இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கலாம், என்ன மேலே நம்ம கூட்டிக்கலாம். அப்போ ஏ எம் மைனஸ் எம் பிளஸ் என்ன, எம்மும் எம்மும் அடியாரும். அப்போ என்ன ஏ பவர் என் அப்படின்னு வரும். ஸோ ஏ பவர் என் ஆப்ஷன் சில இருக்கு. இது வந்து என்னன்னா T2 பை வந்து T1 அப்படின்னு பார்த்தோமா, இதை பார்த்தாலும் சரி, இல்லையா T3 பை வந்து T2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் என்ன, இதோட இதுவும் சேமா தான் வரப்போகுது. ஈவன் வந்து இதுக்கும் போட்டு பார்த்தலாம். T3 வந்து ஏ எம் பிளஸ் என், கீழே வந்து ஏ பவர் எம்.
அப்ப இது மேல போகும்போது என்ன ஆகும்? ஏ எம் பிளஸ் என் மேல வந்துனா ஏ மைனஸ் எம் ஆகும். ஸோ சேமா இருக்கும்போது மேல வந்து நம்ம கூடுவோம். அப்ப என்ன ஏ எம் பிளஸ் என் மைனஸ் எம், அப்ப எம்முக்கு எம்முக்கு அடியாரும் ஏ பவர் என் சேமா தான் வருதுல. அப்ப என்னன்னா ஒவ்வொரு வாட்டி வந்துன்னா இந்த சைடும் இந்த சைடு வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு சைடு பார்த்தா போதும். அதை வச்சு என்னன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு டக்கு டக்குன்னு போயிடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. The seventh term of the sequence அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட். இந்த மாதிரி வந்து 7வது டேர்ம், செவன்த் டேர்மோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்து கேட்டாவே நம்ம அங்கேயே சொன்னோம் வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குன்னு. அது என்ன? எல், அதாவது லாஸ்ட் டேர்ம். ஏன்னா இந்த கொஸ்டினை வந்து அந்த செவன்த் டேர்ம் தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேர்மா கண்டுபிடிக்க போறது. அதை வந்து லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல் சீக்வல் டு என்ன? ஏ ஆர் என் மைனஸ் ஒன். ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு இருக்கு. ஆர் என்ன? காமன் ரேஷியோ. அப்ப காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். ஆர் வந்து T2 பை வந்து T1. இந்த இடத்துல 0.012 டிவைட் பை வந்து 0 பை வந்துடும் 0.12 இருக்கு. இப்ப இது புள்ளியில இருக்குல்ல, நம்ம புள்ளியில இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமா வரும். அதை என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். அதாவது இந்த இடத்துல 3 ஸ்தானம், அதாவது 3 ஸ்தானம் தள்ளி தான் வந்து இங்க புள்ளி இருக்கு. இந்த 3 ஸ்தானத்தை நான் தள்ளி வரணும்னா 3 ஜீரோ சேர்த்தா போதும். அப்ப 3 ஜீரோ வந்து சேர்த்துக்கிறேன். கீழே என்னன்னா மேல 3 ஜீரோ போட்டா கீழே என்ன டெஃபினட்டா 3 ஜீரோ போடணும். ஏன்னா இது அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது கம்ப்ளீட்டா வந்துன்னா இந்த புள்ளி இந்த சைடு வரும். அப்ப என்ன வெறும் வந்து 12ன்னு வரும். இந்த இடத்துல 3 ஜீரோ இருக்குன்னா என்ன 1 2 3. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ ஆட் ஆகும். அப்ப என்ன கீழே 120 அப்படின்னு வரும். 12 அடியாகும். 1/10 வரும். 1/10 என்ன 0.1. அப்ப என்ன ரேஷியோ வந்து 0.1. ரைட். என்ன வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேர்ம்னா என்ன அவங்களே சொல்லிட்டாங்க டைரக்டா. செவன்த் டேர்ம் தான் வந்து எனக்கு தேவைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செவன்த் டேர்ம். நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து இது வரைக்கும் தான். அப்ப என்ன மொத்த டேர்ம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட்ல இருந்து 7. அப்ப மொத்தம் 7 டேர்ம் தான் இருக்கு. அப்ப என்ன வந்து 7. என்ன டைரக்டா அப்ளை பண்ணுவோம். ஏயோடது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.12. ஆர் வந்து ரேஷியோ 0.1. அதாவது என்ன வந்து என்னன்னா 7. 7 மைனஸ் 1 வருமா? என்ன 0.12 இன்ட்டு நம்ம 0.1க்கு பதில் ஏன்னா 1/10 வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியா வந்து மாத்துறதுக்காக 6ன்னு வரும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 0.12 இன்ட்டு மேல 1/6 கீழே வந்து 10 பவர் வந்து 6. எதுக்காக இந்த மாதிரி மாத்தோம்னா நமக்கு ஆப்ஷன் எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து 10 பவர் 6 10 பவர் 7 இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஃபைனலா என்ன இருக்கலாம் 0.12 டிவைட் பை வந்து 10 பவர் வந்து 6 இருக்கும். இந்த 10 பவர் 6 மேல போன்னு வச்சுக்கேன். 0.12 இந்த என்ன வேணும் 10 பவர் மைனஸ் 6 வரும். இப்போ ஆப்ஷன்ல பார்த்தா எல்லாம் 1.2 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த புள்ளி அதாவது இந்த புள்ளி வந்து ஒரு சதம் தள்ளி இருக்காங்க. இப்போ 1.2 இந்த சைடு தள்ளும் போது என்ன இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ ஆட் ஆகும். அப்ப என்ன 10 பவர் மைனஸ் 7 அப்படின்னு வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து பார்க்கலாம். இதுல என்ன ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுல 85வது டேர்மோட வேல்யூ என்னவரு கேட்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி வந்து 85வதுல அந்த வேல்யூ என்ன அது வந்து கேட்குறாங்களா. இதுக்கு என்ன அதே ஃபார்முலா தான். எல் தான் என்ன லாஸ்ட் டேர்ம். அதாவது இந்த கொஸ்டின்ல இந்த 85 தான் வந்து லாஸ்ட் டேர்ம். அதோட நம்ம கண்டுபிடிக்கணும் ஏஆர் என் மைனஸ் 1. ஏ வந்துன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் இருக்கு. ஆர் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சலாம். ஆர் ஈக்குவல் டு என்ன T2 பை வந்து T1. இடத்துல என்ன இதான் வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது வந்து டேர்ம் 3 இந்த மாதிரி போறதுனால அப்ப T2 வந்து எக்ஸ் 3/2. அது வந்து T1 வந்து எக்ஸ் இருக்கு. x1 என்ன வெறும் இந்த இடத்துல 1 இருக்கிற அர்த்தம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் 3/2 இது மேல வரும்போது எக்ஸ் மைனஸ் 1 வரும். சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸை மேல வந்து என்ன ஆட் பண்ணுவோம். 3/2 மைனஸ் 1 அப்படின்னு வருமா. இப்போ என்ன ஆகும் எக்ஸ் இந்த 2 மேல பண்ணுவோம், அதாவது பெருக்குவோம். இந்த இது வந்து 3 இங்க 2. அப்ப என்ன 1/2ன்னு வரும். அப்ப ஆரோடது வந்து எக்ஸ் 1/2. இப்போ என்ன வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் என்ன 1ல இருந்து 85. இப்போ மொத்தம் வந்து 85 டேர்ம் இருக்கு. இப்போ ஃபார்முலாவை டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ வந்து எக்ஸ், ஆர் வந்துன்னா எக்ஸ் 1/2, என்ன வந்துன்னா 85. ஸோ 85 மைனஸ் 1ன்னு வருமா. இப்போ என்ன இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 1/2 84ன்னு வரும். நம்ம 84 என்ன பண்ணலாம்னா, அதாவது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இது வந்து எப்படி மாத்திக்கலாம்னா இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம் ஏ எம் இன்ட்டு என்னன்னு எழுதலாம். அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா டோட்டலா வந்து எம், இதான் டோட்டலா வந்து என். அப்ப ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப என்னன்னா எக்ஸ் இருக்கட்டும் இன்ட்டு எக்ஸ் 1/2 இன்ட்டு 84. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 2ன்னு வரும். ஃபைனலா என்ன இருக்கணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 42 இருக்கும். இது வந்து 1.
ரெண்டு சேமா இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், அது பெருக்கல் இருந்துச்சுன்னா ரெண்டு சேமா இருக்கும்போது மேல இருக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப எக்ஸ் 43 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் பவர் 43 எங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ஃபார்முலா தான். ஸோ என்ன ஃபார்முலா, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், இது தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பாருங்க, இனிய ஜியோமெட்ரிக் வந்து சீரியஸ். இஃப் த ஃபோர்த் டேர்ம் 2/3 and seventh term is 16/81, then what is the first term of the series சொல்றாங்களே. இல்லைன்னா டேர்மோட வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. டேர்மோட ரெண்டு டேர்மோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு டேர்மோட வந்து என்னன்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எல்ஸ் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இதுல என்ன வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேள்வியே வந்து என்னன்னா ட்விஸ்டடா வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்மே தெரியாது, அதான் அவங்க கேட்டிருக்கிறதே. அப்ப இந்த ஃபார்முலா என்னன்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. வேற என்ன ஃபார்மேட்ல அப்ளை பண்ணணும்னா, இப்ப ஃபோர்த் டேர்ம் நாலாவது டேர்மோட வேல்யூ தான் என்ன 2/3ன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி இது பண்ணிக்கலாம்னா, அதாவது நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, ஜிபியோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டேர்மோடது, செகண்ட் டேர்மோடது, தேர்ட் டேர்ம் இந்த பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்ன டேர்மோட 4. அப்ப ஃபோர்த் டேர்ம்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன், டேர்மோட 4 நான் எப்படி எழுதுவேன்னா ஏஆர் கியூப்னு எழுதுறான்ல, ஈக்குவலன்ட் என்ன, இதுதான் வந்து 2/3ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து செவன்த் டேர்ம், அப்ப T7 ஈக்குவல் டு ஏஆர் 6 ஈக்குவலன்ட் என்ன, அதோட வேல்யூ 16/81. என்ன பண்ணிக்கிறேன், இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன், இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த சமன்பாடு 2 நான் 1ஆல வந்து டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ண என்ன ஆகும், ஏஆர் 6 ஈக்குவல் டு 16/81 இருக்கும். அதே மாதிரி ஏஆர் 3 ஈக்குவலன்ட் வந்து 2/3 இருக்குமா, இது நம்ம டிவைட் பண்றோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டிவைட் தான் பண்றோம். இதே இது ஏபியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணா ஒன்று அடியாயிரும். பட் இந்த மாதிரி இதுல வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது அடியாகாது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபியை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம டிவைட் பண்றது. நம்ம டிவைட் பண்ண என்ன ஆகும், இந்த ஏஆர் அதாவது இந்த 3 இருக்குன்னு வச்சுக்கலாம், மேல போகும்போது ஏஆர் 6 இருக்குது, ஏயும் காமனா இருக்கு, அடியாரும். ஏ எழுத தேவையில்ல, ஆர் மட்டும் எழுதிக்கலாம். ஆர் பவர் 6 இன்ட்டு ஆர் பவர் -3 அப்படின்னு ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஆர் பவர் 3 இருக்குல்ல, இதை அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஆர் பவர் வந்துன்னா 2 தான் இருக்கு. ஏன்னா 1 3 3 23 ஆர் பவர் 2 எடுப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. டிவிஷன்ல வேற வந்து பவர்ல இருக்கும்போது என்னதான் பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம மாத்த தான் பார்க்கணும். ஈக்குவலன்ட் என்ன இடம் 16/81, இங்க மேல 3 வரும், கீழே வந்து 2ன்னு வரும். இப்போ இதை 2ஆல அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 வரும். இதை 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 27ன்னு வரும். இப்போ என்ன ஃபைனலா வந்து 8/27. இடத்துல என்ன ஆகும், காமனா இருக்கும்போது மேல ஆட் பண்ணுவோம். அப்ப ஆர் வந்து கியூப் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க கேட்ட கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரிஸ் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, டேர்ம் 1 வந்து என்ன வரும், நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் படி வந்து வெறும் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். இங்க ஆர் வந்து கியூப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்ன, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது, அதாவது T⁴ ஈக்குவல் டு என்ன, ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 2/3 இருக்குல்ல. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கேன், இந்த ஆர் கியூப்போட வேல்யூ அப்படியே கொடுப்போம். அப்ப ஆர் கியூப்போட வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏ இருக்கும். ஆர் கியூப் 8π வந்துன்னா 27 ஈக்குவல் டு 2/3. எனக்கு ஏ தான் வேணும். இப்போ 2/3 இங்க 27 மேல போகும், கீழே வந்து 8 வரும். இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 வரும். இதை 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 9 வரும். ஃபைனல் ஏயோட வேல்யூ 9/4 அப்படின்னு வரும். நம்மளுக்கு கேள்வியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ 9/4 ஆப்ஷன் டில இருக்கு. சரி அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா if the product of 4 consecutive term in GP is 625, find the first term அப்படின்னு கேட்குறாங்களே. என்னன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேட்குறாங்க. ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கான எங்க ஒரு க்ளூமே கொடுக்கல. ஆனா ஒண்ணு என்னன்னா 4 கன்சிக்யூட்டிவ் டேர்மை நீங்க வந்து ப்ராடக்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கும் போது என்ன கிடைக்கலாம், 625 கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னு சொன்னாவே என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஜிபிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஏ அதே மாதிரி என்ன ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்டு ஏஆர் கியூப், இந்த நாளையும் என்ன அப்படின்னு பார்த்தா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு சொல்றாங்களாம், 625 வரும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன தெரியாது, செகண்ட் டேர்ம் என்ன தெரியாது, தேர்ட் டேர்ம் என்ன தெரியாது, ஃபோர்த் டேர்ம் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் என்ன வேணா வரலாம்ல. ஏன்னா இது வந்து 2ஆ இருக்கலாம், இது வந்து 4ஆ இருக்கலாம், இது வந்து 8ஆ இருக்கலாம், இது வந்து 16ஆ இருக்கலாம். இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம், 16ஆ இருக்கலாம், 30. இந்த மாதிரி வேற என்ன வேணா இருக்காதனால நம்ம எதுவும் தெரியாதனால நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ 4 ஏ காமனா இருக்கு. அப்ப நான் ஏ வந்து காமனா எடுப்பேன். என்ன மீனிங், இதில் 1 இருக்க அர்த்தம், இங்கே 1 இருக்க அர்த்தம், 1 1.
நம்ம 4 காமனா இருக்கும்போது எடுக்கும்போது என்ன மேல ஏதாவது இருந்துச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 1 1 அப்ப a பவர் வந்து 4 அப்படின்னு வருமா. அடுத்து என்ன 6 இருக்கு. ஸோ 6ல என்ன இங்க 1 இருக்கிறது அர்த்தம். இங்க 2 இருக்கு. இங்க வந்து 3 இருக்குது. அப்ப என்ன ஆகும் 6 வந்து காமனா தான் இருக்கு. 6 நான் காமனா எடுத்துட்டு மேல வந்து என்ன பண்ணுவேன்னா ஆட் பண்ணுவேன். இங்க 1 இங்க ஒரு 2 இங்க ஒரு 3 அப்ப 5 6 அப்ப 6 வந்து பவர் 6 ஈக்குவல் டு 625 வரும். நம்மளோட கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட இது என்ன ஸ்ட்ரக்சர் படி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏ. அப்ப ஏ மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். அதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவா இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன a பவர் 4 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இங்க r பவர் வந்துன்னா 6ல இருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டேர்முக்கான வேல்யூ வந்து என்ன ஆகும், அதாவது tn ஈக்குவல் டு LA இல்லை அப்படின்னா AR n மைனஸ் 1 t வந்து டேர்ம் 1 எடுக்கும்போது a இருக்கும் 6 nல வந்து 1 போடும். அப்போ 1 மைனஸ் 1 போது என்ன ஆகும் AR 0 வரும். r பவர் 0 இருக்கும். அதாவது 1 தான் வரும் இந்த இடத்துல. அதாவது என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கான வந்துனா இதை வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆர்ல வந்துன்னா 1 தான் வேல்யூ. ஆர்ல 1 தான் வேல்யூ. 1 பவர் 6 என்ன பண்ணாலும் என்ன 1 தான் வரும். அதனால என்ன பண்ண தேவையில்லைன்னா இதை வந்து நம்ம எடுக்க தேவையில்ல. டைரக்டா என்ன எடுத்துக்கலாம்னா a பவர் 4 ஈக்குவல் டு 625 எடுத்துக்கிறேன். இந்த 625 எதோட ஸ்கொயர் பண்ணலாம் 5 பவர் 4 5 4 வாட்டி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 625 வரும். இப்ப என்ன பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து 4 இங்கேயும் 4 அப்ப a ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு புரிஞ்சுக்கங்க. ஃபார்முலாவை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சரை வச்சு வந்து அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வர மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப பண்ணணும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா a gardener wanted to reward a girl for her good deeds by giving some apple. He gave 2 apple on the first day, 4 on a second day, 8 on a third day, 16 apple on the fourth day, and so on for 10 days. How many apple did she get from the gardener at the end of the 10th day அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. ஒரு நற்பணி ஏதோ வந்து ஒரு உதவி செஞ்சதுனால சிறுமிக்கு வந்து ஒரு தோட்டக்காரர் என்னன்னா கிஃப்டா வந்து ஆப்பிளை வந்து கொடுக்குறாரு. நாள் வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குது 2 ஆப்பிள் கொடுக்குறாரு. 2வது நாள் வந்து 4 ஆப்பிள் கொடுக்குறாரு. 3வது நாள் வந்து 8 ஆப்பிள் கொடுக்குறாரு. 4வது நாள் வந்து 16 ஆப்பிள். இந்த மாதிரி 10 நாளைக்கு வந்து அந்த சிறுமி வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அந்த 10 நாள் முடியும் போது அந்த சிறுமி கிட்ட எவ்வளவு மொத்த ஆப்பிள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன கூடுதல் வந்து கேட்டுக்கோங்க. முத நாள்ல இருந்து எவ்வளவு ஆப்பிள் கொடுத்தாலும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ஆப்பிள் இருந்து சேகரிச்சு 10வது நாள் முடியும் போது உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு ஆப்பிள் வந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப கேள்வி என்ன சம்மு வந்து கேட்டிருக்காங்க. சம்மு வந்து கேட்கும்போது முதல்ல நமக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து 2 ஆப்பிள். ஃபர்ஸ்ட் டே வந்து 2. அடுத்து என்ன செகண்ட் டே வந்து 4. அடுத்து வந்து 8. அடுத்து வந்து 16. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே, இது வந்து செகண்ட் டே, இது வந்து தேர்ட் டே. இந்த மாதிரி என்னன்னா 10th டே வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கா. இதுல என்ன ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. இங்க நான் 2 மல்டிப்ளை பண்ணா 4 வரும். இங்க 2 மல்டிப்ளை பண்ணா 8 வரும். இங்க 2 மல்டிப்ளை பண்ணா 16 வரும். அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா 2ஆல வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பெருக்கல் இருந்தவை என்ன இது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணுது. பார்த்தோன்னே சொல்லலாம் இல்லையா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா ஒரு சீரிஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க என்ன காமனான ரேஷியோ பார்ப்போம். காமன் ரேஷியோ என்ன T2 பை வந்து T1 இல்ல ஈக்குவல் டு T3 பை வந்து T2 பார்ப்போம். T2 என்ன 4, T1 என்ன 2, T3 வந்து 8, T2 வந்து 4. அடிச்சா என்ன ஒரு 2 தான் வரும். இங்கே அடிச்சா 2 வரும். அப்ப 2 ஈக்குவலண்டா வருது. அப்ப கண்டிப்பா என்ன இது வந்து ஜிபே தான் ஃபாலோ ஆகுது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைரக்டா என்னன்னா கூடுதல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சம் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒரு டவுட் வரும். நான் எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னு டவுட் வரல. ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றதுல ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். அந்த ரேஷியோ டி கிடையாது இந்த ஆர் தானே. இந்த ரேஷியோ வந்து என்ன 1 விட பெருசா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஒரு ஃபார்முலாவும் 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க ரேஷியோ வந்து 2ன்னு வந்திருக்கு. அப்போ 1 பெருசு. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏ 6 பவர் என்ன நார்மல் மைனஸ் 1 டிவைட் பை வந்து 6 மைனஸ் 1 அப்படின்னு எடுப்போம். ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோடது வந்துன்னா நமக்கு தெரியும் 2 அப்படின்னு. அப்போ 2ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஆர் வந்து என்ன ரேஷியோ அது 2 தான். என் வந்து என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்த டேர்ம் என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து ஆரம்பிச்சு 10 சொல்றாங்க. அப்ப 10 டேர்ம். அப்ப 10 இங்க கீழே தான் வந்து மைனஸ் 1 டிவைட் பை 6 வந்து என்ன 2. அப்ப 2 மைனஸ் 1 என்ன கீழே வந்துன்னா 1 தான் வரும். என்ன மேல இருக்க மட்டும் பார்த்தா போதும். என்ன ஆகும் 2 இருக்கு. இப்ப 2 பவர் 10 இருக்குல்ல 2 பவர் 10 1024 வரும். மைனஸ் 1ன்னு வரும். இப்ப 2 இன்ட்டு என்ன 1023 வரும்.
1023 ரெண்டால போட்டா என்ன 2046 அப்படின்னு வரும். ஸோ 2046 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டில இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா செனரியோ மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்பாங்க. நம்ம என்ன கேட்கறாங்களோ கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. An organization plans to plant sapling in 25 street in a town such a way that one sapling for the first street, 2 for second, 4 for third, 8 for fourth street and so on. How many sapling are needed to complete the work? அங்கதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தண்டு நிறுவனம் இருக்காம். ஒரு நகரத்துல என்னன்னா 25 வீதிகள் மரக்கன்றுகளை வந்து நடும் பொருட்டு முதல் வீதியில் வந்து ஒரு மரக்கன்றும், இரண்டாவது வீதியில வந்து 2 மரக்கன்று, மூன்றாவது வீதியில 4, நான்காவதுல 8 என்ற முறையில வந்து நட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளவு மரக்கன்றுகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிபிஏ ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தலாம். அதாவது மொத்தம் 25 ஸ்ட்ரீட் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, செகண்ட் ஸ்ட்ரீட்டு, தேர்டு இப்படியே போயிட்டு இருக்கும். இதுல 25 ஸ்ட்ரீட் வரைக்கும் வருமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு சாப்ளிங், அடுத்து செகண்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்க 2ன்னு சொல்றாங்க, தேர்டுல வந்து என்ன அப்படின்னா 4ன்னு சொல்றாங்க, அடுத்து ஃபோர்த்தாவது இதுல ஸோ ஃபோர்த்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 8 அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேட்டர்ன் பாருங்களேன், இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்ப இதுக்கப்புறம் என்ன 2ஆல தான் இதா இருக்கணும். இந்த மாதிரி காமனா 2ஆல இதாச்சுனாவே என்ன டைரக்டா வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தலாம். நம்மளுக்கு கேள்வி வந்து எவ்வளவு சாப்ளிங் எவ்வளவு மரக்கன்றுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சம்மு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ரேஷியோனா என்ன சொல்லணும், T3 பேஸ் இந்த இடத்துல எதாவது ரேஷியோ ஈக்குவல் டு என்ன T2 பை வந்து T1 ஈக்குவல் டு T3 பை வந்து T2 எதுலையாவது உள்ள போடலாம். இப்போ T2 வந்து நம்மளுக்கு என்னன்னா 2, கீழே வந்து T1 வந்து 1, அப்ப என்னதான் வரும் 2 தான் வரும். இந்த சைடு வந்து T3 பை T2 போட்டாலும் என்ன அதே தான் 2 தான் வரப்போகுது. அப்ப என்ன 2ன்னு வரும்போது வந்து ரேஷியோ வந்து 1ஓட பெருசு. A 6 பவர் n மைனஸ் 1 டிவைட் பை வந்து 6 மைனஸ் 1ன்னு வருமா? ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, அப்போ 1ன்னு எடுத்துக்கலாம். 6 வந்து ரேஷியோ வந்து என்னன்னா 2, n வந்து என்ன மொத்தம் வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 25 ஸ்ட்ரீட், அப்ப 25 டேர்ம் வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன 25 நார்மல் வந்துன்னா -1 கீழே, அதாவது 6 வந்து 2, 2 மைனஸ் 1 வந்து 1 தான் வரும். அப்ப மேலுக்கு மட்டும் பார்த்தா போதும். மேல என்ன 2 பவர் 25 மைனஸ் 1. 2 பவர் 25 மைனஸ் 1ஓட ஆப்ஷன் வந்து சில இருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பாருங்களேன், ஸ்ட்ரைட்டா அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை வச்சு வந்து நான் அப்படியே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடுது. சரி, அடுத்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 plus 3 squared plus 3 cube எது வரைக்கும் 3 power 8 வரைக்கும் போதாம். ஏன்னா கூடுதல் வந்து கேட்டிருக்காங்களே. முதல்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கேட்டனே என்னன்னா இது வந்து ஜிபிஏ ஃபாலோ ஆகுதா இல்ல ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஏபி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏபி ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு வந்து T3 மைனஸ் T2, அதாவது இதோட இதுவும் சேமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து இது மாத்திக்கலாம். இங்க 3 இருக்கா, ஸோ 3 வந்து 3 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்க 3 ஸ்கொயர்ட் இருக்கு, 3 வந்து ஸ்கொயர் போட்டா ஏன்னா 9ன்னு வரும். 3 பவர் கியூப் வந்து 27 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா 3 9 27 இந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம். இந்த 3 டேர்ம் தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் எதை ஃபாலோ ஆகுது அப்படின்னு. இங்க என்ன T2 என்ன T2 வந்து 9, T1 வந்து 3, அப்ப என்ன வரும் 6ன்னு வருமா? T3 பாருங்க 27, T2 வந்து 9, இதை கழிச்சா அப்படின்னா நம்மளுக்கு 18ன்னு வரும். ஈக்குவலன்னு ஆகல. அப்ப என்ன ஏபிஎஃப் ஃபாலோ ஆகலன்னு எடுத்துட்டு நம்ம இப்ப ஜிபிஏ பார்க்கணும். ஸோ ஜிபிஏ ஃபாலோ ஆகுறதுக்கு அதுக்கு ரேஷியோ வந்து பார்ப்போம். ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு T2 பை வந்து T1. ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு T3 பை வந்து T2 அப்படின்னு பார்ப்போமா? T2 ஓடுது என்ன? ஸோ T2 ஓடுது வந்து 9, T1 ஓடுது வந்து 3, ஈக்குவலன்ட் வந்து T3 27, T2 வந்து 9. இதை அடிச்சா என்ன 3 வரும், இதை அடிச்சாலும் 3 தான் வரும், ஈக்குவலண்டா வருது. அப்ப என்ன டெஃபினட்டா இந்த பேட்டர்ன் இதை தான் ஃபாலோ ஆகுதுன்னா ஜிபி தான் ஃபாலோ ஆகுது. நம்ம இவ்வளவு சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்க பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிச்சா 3 என்ன ஆகுது 3ஆல மல்டிப்ளை ஆகுது, அடுத்து 3ஆல மல்டிப்ளை ஆகுது, அடுத்து வந்து 3ஆல மல்டிப்ளை ஆகும். இந்த மாதிரி வந்து சேமா வந்து மல்டிபிள் ஆச்சுனாவே அது வந்து ஜிபில இருக்குன்னு டேரக்டா எடுத்தலாம். பட் எதுக்கு நான் இதை சொன்னேன்னா இது அந்த பேசிக்கானது. இதையும் தெரிஞ்சுக்கலாம். நார்மல் வந்து நம்ம எப்போதும் வந்து பார்த்தனே ஐடென்டிஃபை பண்ற அந்த பேட்டர்னையும் வந்து தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன். செகண்ட் வந்து எது நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகுதோ அதை எடுத்து நம்ம என்னன்னா அது எதை கேட்டுக்கான்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜிபிஏ தான் ஃபாலோ கண்டுபிடிச்சோம். கூடுதல் வந்து கேட்டிருக்கேங்க. அப்ப என்ன கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? நமக்கு 2 3 ஃபார்முலா இருக்கு. ஆனா என்ன
இந்த இடத்துல வந்து ரேஷியோ பார்க்கும்போது 3ன்னு வருது. அப்போ 1க்கு மேல வந்து அதிகம். அப்ப என்ன ஃபார்முலா வரும்? A தான் 6 பவர் n நார்மல் 1 டிவைட் பை 6 மைனஸ் 1. A வந்து என்ன? ஸோ A வந்து என்ன ஃபர்ஸ்ட். அப்ப 3ன்னு எடுப்பனா 6 வந்து ரேஷியோ 3. n வந்து என்ன? மொத்த டேர்ம் வந்து இந்த இடத்துல என்ன? நல்லா கவனிங்களேன். இங்க வந்து என்ன 3 பவர் 1 இருக்கிற அர்த்தமா? இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 8 வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன? இது வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. எது வரைக்கும்? அதான் டேர்ம் 8 வரைக்கும் வருது. அப்ப 1ல இருந்து என்ன 8 வரைக்கும் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 8 டேர்ம் இருக்கும். அப்ப என்ன போட்டுக்கிறேன்? 3 இருக்கு. அப்ப என்ன மேல வந்து 8 அப்படின்னு போறோம். நார்மல் 1 டிவைட் பை 6 வந்து 3 மைனஸ் 1. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல எழுதுறேன். 3 இருக்கு, மேல 3 பவர் 8 இருக்கா? 3 பவர் 8 போட்டா எவ்வளவு வரும்? 3 நம்ம 8 வாட்டி போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6561 அப்படின்னு வரும். மைனஸ் 1 டிவைட் பை வந்து கீழே 2 இருக்கு. அப்ப 3 இன்ட்டு 6560 கீழே வந்து 2 இருக்கு. இது நான் 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 3 2 8 0ன்னு வரும். இப்போ 3280 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9840 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி 9840. நான் இவ்வளவு பொறுமையா சொல்றதுக்கான ரீசன் இந்த பேட்டர்னை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை ஜிபியா இபியா அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நம்ம மைண்ட்ல நான் வந்து ஒவ்வொன்றா சொல்றதுக்கு ரீசன் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டா அந்த கான்செப்டை மட்டும் வந்துன்னா நல்லா ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். எக்ஸாம்ல பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க அடிக்கடி பார்க்கும்போது என்ன டப்புன்னு வந்துடும் ஜிபிஏ இபிஎல் சொல்லி வந்து மைண்ட்லேயே போட்டுறீங்க. அடுத்து இந்த ஃபார்முலா மட்டும் தான். இந்த ஃபார்முலாவை மட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கும்போது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். இந்த வீடியோட வந்துன்னா லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இந்த மாதிரி பின்ன வடிவத்துல கொடுத்துட்டு அப் டு n டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நம்மளுக்கு சம்மு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜிபிஏல வந்துன்னா சம்ம வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சம்முக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. பட் என்னன்னா ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. இதுல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டைரக்டா ஒரு ஃபார்முலா எடுத்துலாம். அது இல்லாம 2 ஃபார்முலா இருக்குல்ல, அது பார்க்கணும்னா முதல்ல என்னன்னா காமன் ரேஷியோ பார்க்கணும். காமன் ரேஷியோ என்ன? T2 பை வந்து T1 ஈக்குவலன் டு என்ன அப்படின்னு பார்த்தா T3 பை வந்துன்னா T2. ஸோ ஏதாவது ஒன்று வந்து என்னன்னா பார்த்தா போதும் எனக்கு காமன் ரேஷியோ பார்க்கறதுக்காக. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா T2 எடுக்கலாம். T2 வந்து என்ன 11 பை வந்து 25. ஏன்னா இது வந்து டேர்ம் 1, இது வந்து டேர்ம் 2, இது வந்து டேர்ம் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 11 பை 25 டிவைட் பை வந்து 11 பை வந்து 5 இருக்கும். இப்போ இந்த இது மேலே வரும்போது என்ன ஆயிரும்னா 11 பை 25 இன்ட்டு 5 பை வந்து 11 11 11 ஒரு 5 5 5 25 என்ன வரும்? ஃபைனலாக பார்த்தா 1 பை 5 வரும். 1 பை 5 வந்து 0.2 அப்படின்னு வரும். இப்போ என்ன ஆயிடுச்சு? 0.2 வந்து 1 விட சிறுசு. இப்போ 1 விட சிறுசா இருக்கும்போது அதுக்கு ஃபார்முலா வேற. அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். அது என்ன ஃபார்முலா? ஏ தான். இங்கே 1 மைனஸ் வந்து ஆர் பவர் n பை வந்து 1 மைனஸ் ஆர் பார்ப்போம். இதே இது என்ன? எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து 1 விட வந்து என்ன பெருசா இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஃபார்முலா? ஏ 6 பவர் n மைனஸ் 1 பை வந்து ஆர் மைனஸ் 1 எடுப்போம். ஸோ இது வேற. இது வந்து என்னன்னா ஆர் வந்து என்ன அப்படின்னா 1 விட சிறுசா இருக்கனால வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ ஏ மீன்ஸ் வந்துன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 11 பை வந்து 5 அப்படின்னு இருக்கு. 1 மைனஸ் ஆர் வந்து என்ன காமன் ரேஷியோ எவ்வளோ 0.2 அப்படின்னு எடுத்தோம். அப்போ 0.2 என்ன வந்து என்ன நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, இது எது வரைக்கும் போதாம்? என்ன வரைக்கும் போதும்னு சொல்றாங்க. அப்போ என்ன என்ன அப்படின்னுமே வச்சுக்கலாம். டிவைட் பை வந்து 1 மைனஸ் வந்து ஆறு ஆரோடது வந்து ரேஷியோ 0.2 அப்படின்னு வருமா? இப்போ இந்த 0.2 இருக்கு பார்த்தீங்கன்னா இது போல என்ன அப்படின்னா 1 பை 5 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பாருங்களேன் 4 ஆப்ஷன் என்ன 1 பை 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நார்மலாக மாற்றிக்கிறேன். 11 பை 5 மைனஸ் 1 மைனஸ் 1 பை 5 பவர் என்ன கீழே என்ன 1 மைனஸ் 1 பை 5 வரும். இதாகும்போது 5. அப்போ 5 வந்து 4 4 பை 5 வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 11 பை 5 இருக்கும். 1 மைனஸ் 1 பை 5 என்ன இருக்கும்? இந்த 4 பை 5 மேலே வந்துச்சா என்ன 5 பை 4 அப்படின்னு இருக்கும். இந்த 5க்கும் இந்த 5க்கும் அடியாரும். என்னல பார்த்தா 11 பை 4 1 மைனஸ் 1 பை 5 பவர் என்ன? 11 பை 4 ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதோட என்னன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் டாபிக் வந்து என்ன கம்ப்ளீட் ஆகுது. ஒவ்வொரு இதுமே எடுத்து ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொன்றுக்கு எப்படி ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துடும். இதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்டி டாபிக் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.